அதியன் ராசிபலன் அன்பு நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து வீடியோவுக்கு லைக் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். ஆன்மீகத்தின் மீது அளப்பெரிய பற்றும் இறைநம்பிக்கையும் கொண்ட மீன ராசிபலன் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கங்கள். இந்த தொகுப்பு உங்கள் வாழ்வின் புதிய அத்தியாயத்தை எழுதப்போகும் ஒரு வழிகாட்டியாக அமையும். இந்த வீடியோவை இறுதி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து நமது ஆன்மீக குடும்பமான சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் கஷ்டங்களை தீர்க்கும் அந்த கந்த கடவுளை அறுபடை வீடு கொண்ட அழகன் முருகனை மனதார வேண்டி நினைப்போம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் எழில் முருகனே போற்றி. நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இன்றைய பலன்களை காண்போம். ஜோதிட மண்டலத்தின் 12வது ராசியான மீனம் ஒரு நீர் ராசியாகும். இதன் அதிபதி தேவர்களுக்கெல்லாம் குருவான குரு பகவான் ஆவர். மீனராசிக்காரர்கள் ஒரு காரியத்தை கையில் எடுத்துவிட்டால் இடையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை முடிக்காமல் ஓயமாட்டார்கள். இவர்களின் வைராகியம் மௌனமானது, ஆனால் மிகவும் வலிமையானது. இவர்களிடம் காதல், கோபம், நட்பு என எதுவாக இருந்தாலும் அது அதன் உச்சகட்டத்தில்தான் இருக்கும். அரைகுறையாக எதையும் செய்ய மாட்டார்கள். உயிரை கொடுக்கும் நட்பு. ஒருவரை நண்பனாக ஏற்றுக்கொண்டு விட்டால் அந்த உறவுக்காக தங்களையே அர்ப்பணிக்க தயங்காதவர்கள். மற்றவர்கள் இது முடியாது என்று ஒதுக்கித் தள்ளும் சவாலான காரியங்களை மிக துல்லியமாக திட்டம் போட்டு முடித்து காட்டும் வல்லமை இவர்களுக்கு உண்டு. தியாக மனப்பான்மை. சொந்த வாழ்க்கையில் 1000 சுமைகள் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் புன்னகை பார்ப்பார்கள். ஆனால் இரத்த உறவுகளுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக ஓடிச் சென்று உதவி செய்வார்கள். என்னம்மா நாங்கள் நல்லா இருக்கோம்னு கேட்குறீங்களே, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட தான் பொழுது விடியுது என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. ஜென்ம சனியின் ஆதிக்கம் உங்கள் ராசியில் இருப்பதால் மன ரீதியான போராட்டங்கள், குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற பயம் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் மீனராசி அன்பர்களே, கவலைப்படாதீர்கள். உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் பனியை பார்த்த சூரியனைப் போல கரையப் போகிறது. உங்கள் கனவுகள் நனவாகவும் ஆசைகள் நிறைவேறவும் கூடிய காலம் கனிந்துவிட்டது. தற்போது உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் அமைந்திருக்கும் ஜென்மசனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக ஜென்மசனி என்றாலே பயம் கொள்வார்கள். ஆனால் சனி பகவான் என்பவர் தண்டனை கொடுப்பவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். பக்குவப்படுத்தும் காலம். ஒரு பழைய லேப்டாப்பை எப்படி நாம் சர்வீஸ் செய்து புதுப்பிப்போமோ அப்படி சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவையற்ற விஷயங்களை நீக்கி உங்களை மெருகேற்றி கொண்டிருப்பார். சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்ப்பார். 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு வரலாம், ஆனால் உங்கள் தைரியம் கூடும். 7ஆம் இடத்தை பார்ப்பதால் திருமணத் தடைகள் வரலாம், ஆனால் இப்போது அந்த பார்வை விலகி சுபகாரியங்கள் கைகூட போகிறது. 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியான மாற்றங்களை சந்திப்பீர்கள். வரப்போகும் பொற்கால மாற்றங்கள். இனி வரும் காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றங்கள் இதோ. ஆரோக்கியம் மற்றும் மனநிலை. மீனராசிக்காரர்கள் எதையும் நினைத்து மிகையாக குழப்பிக்கொள்வீர்கள். இனி அந்த நிலை மாறும். உடல் ரீதியாக இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பு உண்டாகும். நீண்டகால நோய்கள் படிப்படியாக குணமாகும். திருமணமும் புத்திர பாக்கியம். எப்போது எனக்கு திருமணம் நடக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தகுந்த வரன் அமையும். தடைகள் நீங்கி கெட்டிமேள சத்தம் கேட்கும். அதேபோல் மலையை செல்வம் வேண்டி தவமிருந்த தம்பியினருக்கு குருவின் அருளால் புத்திர பாக்கியம் உண்டாகும். சொத்து மற்றும் பூர்வீக பயன்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த வில்லகங்கள், பங்காளிகளுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் தீரும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு உங்கள் கைக்கு வந்து சேரும். நிலம், வீடு வாங்கும் யோகம் உண்டாகும்.
வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் படித்து முடித்துவிட்டு சரியான வேலை கிடைக்காமல் திண்டாடியவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற கௌரவமான வேலை அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு அதாவது ப்ரொமோஷனும் தரும். வெற்றிக்கான ரகசிய மந்திரம். வாழ்க்கையில் பலரும் தோல்வியடைய காரணம் என்ன தெரியுமா? திறமை இல்லாதது அல்ல, மாறாக சரியான வழிகாட்டுதல் இல்லாததுதான். ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னால் அந்த துறையில் அனுபவம் வாய்ந்த ஒரு குருவின் அல்லது பெரியவர்களின் ஆலோசனை பெறுவது உங்களை 100% வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஆசிரியரின் அறிவுரை. ஒரு குட்டி கதை. மேடையில் பேச பயந்த ஒரு மாணவனிடம் அவனது ஆசிரியர் சொன்னார், தம்பி, நீ மேடை ஏறியதும் அங்கே அமர்ந்திருக்கும் மற்றவர் எல்லோரும் உன்னை விட குறைந்த அறிவுடையவர்கள் என்று நினைத்துக்கொள். உனக்கு தெரிந்ததை நீ அவர்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று எண்ணம் இருந்தால் பயம் ஓடிவிடும். அதேபோல்தான் மீனராசிக்காரர்களே, உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். உங்களை விட புத்திசாலி யாருமில்லை என்று தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். சனி பகவான் உங்களுக்கு சுதந்திரத்தை வழங்கப் போகிறார். இது நாள் வரை மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும். உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழுங்கள். பிடிக்காத உறவுகளையும் சூழ்நிலைகளையும் தைக்குமின்றி ஒதுக்குங்கள். பிடித்தவர்களுக்காக வாழ்தல் அவர்களுக்காக அடிமையாகி விடுவீர்கள். ஆனால் உங்கள் மனதிற்கு பிடித்தபடி வாழ்ந்தால் உலகமே உங்கள் பின்னால் வரும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை. மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை உடனடியாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அல்லது சமூக வலைத்தளங்களில் பகிர்வீர்கள். இனி அதை தவிர்க்கவும். உங்கள் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களால் திருஷ்டி ஏற்படலாம். அவ்வப்போது உங்கள் கஷ்டங்களை மட்டும் வெளியே காட்டுங்கள். அப்போதுதான் சுற்றியுள்ளவர்களின் உண்மையான முகம் தெரியும். நட்சத்திர ரீதியான பலன்கள். குருவின் நட்சத்திரம் என்பதால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிருப்திகரமாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சனியின் நட்சத்திரம். கடின உழைப்பு இருக்கும், ஆனால் அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும். இரும்பு இயந்திரம் சார்ந்த தொழில்கள் லாபம் தரும். ரேவதி. புதனின் நட்சத்திரம். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். எழுத்துத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் கிடைக்கும். செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். உங்கள் ராசிக்குற கர்ம வினைகள் நீங்கி நன்மைகள் பெருக நான் சொல்லும் பரிகாரங்களை செய்யுங்கள். விநாயகர் வழிபாடு. தினமும் காலையில் அருகில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று 3 அல்லது 5 தோப்புக்காரணம் போட்டு வணங்குங்கள். விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் உங்கள் தடைகளை தகர்ப்பார். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று புத்திர் பலம் அசோதயம் என்று வேண்டி வாருங்கள். சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க ஆஞ்சநேயரால் மட்டுமே முடியும். சூரிய நமஸ்காரம். அதிகாலையில் எழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். உதய சூரியனை பார்த்து 2 கைகளையும் ஏந்தி வணங்குங்கள். சூரியனின் ஒளி உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை அகற்றும். ஜீவகாருண்யம். உங்கள் வீட்டின் அருகில் உள்ள பார்வையற்ற குழந்தைகளுக்கு அல்லது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அது ஒரு பேனா, பென்சில் அல்லது நோட்டு புத்தகமாக இருந்தாலும் சரி. ஒரு குழந்தையின் கல்விக்கு நீங்கள் செய்யும் உதவி கோடிக்கணக்கான புண்ணியத்தை தேடித்தரும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் ராசி மண்டலத்தின் ஞானம் நிறைந்த ராசியைச் சேர்ந்தவர்கள். சனிப்பெயர்ச்சியோ அல்லது ஜென்ம சனியோ உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. சங்கடங்கள் என்பது கிரகங்களால் வருவதில்லை, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களாலும் நாம் அவர்கள் மீது வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கையாலும் தான் வருகிறது. இனிமேல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உங்கள் உழைப்பும் இறைவனும் மட்டும் நம்புங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஆண்டாக அமையும்.